நம்மகிட்ட எல்லாம் முடியுமாண்ணே? நம்ம பசங்க நல்லா தான் நம்ம பசங்க பாஞ்சு அடிச்சாங்க. ஹெட் வந்தேன் சென்டென்ஸ் அவுட் ஆயிட்டாரு. அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. அவங்க அப்ரோச்சே அப்படிதான் இருக்கும். அதனால அவர் குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாலே நான் பார்த்தாரு, அவ்வளோ டைம் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு அது பவர் பிளே தாண்டி சர்க்கிளை தாண்டி 4 போயிடுச்சு. அப்பயே கொஞ்சம் நிதானமாக ஆடி இருந்திருக்கலாம். எப்போதும் ஹெட்டு வந்து நம்ம அந்த ஆட்டத்தை பார்ப்போம். ஹெட்டு கொஞ்சம் நிதானமானவர். ஒருவேளை அபிஷேக் சர்மா தான் இங்கிட்ட எப்போதும் ஸ்ட்ரைக் பண்ணுவார். இன்னைக்கு ஹெட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. வைபோ அரோரா வேற லெவலில் போட்டாங்க. போன மேட்ச் எப்படிங்க அப்படி விட்டீங்க மும்பையில்? மணிஷ் பாண்டே வந்து உள்ள கெடுத்துட்டாரு. அதுக்கு காரணம் என்ன? பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுதான். ஹர்தீஷ் ராணா நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க. அவருக்கு அந்த பவர் பிளேலயே வச்சு செஞ்சுட்டாங்க. 3 விக்கெட் 4 விக்கெட்டோ போயிடுச்சு. அது பரவாயில்லைங்க. இஷான் கிஷான்லாம் நம்ம லிஸ்ட்ல சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி விளாண்டுட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிச்சு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. அபிஷேக் சர்மா 4 மேட்சா பேட்ல போடல. நீங்க தான் இந்தியா கரண்ட் இந்தியன் டீமோட T20 பேட்ஸ்மேனு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதிஷ் ரெட்டி 6வது ஒரு ரசூல் போட வராருங்க. ஃபர்ஸ்ட் பால் மெண்டிஸ் அடிப்பாரு 6, 2ஆம் பால் 4, 3ஆம் பால் சிங்கிள்ங்கிறப்ப நீங்க என்னங்க பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டேக்கர் ரொட்டேட் பண்ணணும். நீங்களும் அடிக்கிறேன்னு சொல்லி அவுட் ஆகிட்டீங்களேங்க நிதிஷ் ரெட்டி. நீங்க ஒரு சாம்பியன் பிளேயருங்க தான் மறந்துட்டீங்க.